இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த பாதையை நாம் எளிதாக அடைந்து விட முடியாது. கரடு முரடானவற்றை, மேடு பள்ளங்களை கடந்து வர வேண்டும். அதற்கு நம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். நம் முன்னோர்கள் நமக்காக பாடுபட்டு சேர்த்து வைத்தவற்றை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்று நினைத்தோம் என்றால், அடுத்தவர்களின் உழைப்பில் நமது வளர்ச்சியை காண விரும்புகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நமது சொந்த முயற்சியால் நாம் முன்னேற்றம் காண்கிறோமா என்பதை அடிக்கடி நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும். நமக்கு தேவையான மற்றும் போதுமான அளவுக்கு சக்தியை, ஆற்றலை, வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனை பயன்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நம் மனதில் பதிப்போம். அதுவே நம்மை உயரிய பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். பல சமயங்களில் நாம் என்னதான் செய்து பார்த்தாலும் வெற்றியை நாம் அடைய முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம் மீது நாம் முழு நம்பிக்கை வைப்பதில்லை என்பதுதான் உண்மை. நம்மால் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் நமது வெற்றிக்கு தடையாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கைதான் பலத்தை கொடுக்கிறது. தடுக்கி விழும்போது தாங்கிக் கொள்வது நம்பிக்கையே. வெற்றிகளை எட்டிப்பிடிக்க தடைகளை எதிர்த்து சென்றார் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ருடோல்ட். 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் தடகள போட்டியில் அதிவேக பெண்மணியாகி 3 தங்கப் பதக்கங்களை வெல்லச் செய்தது அவருடைய தன்னம்பிக்கையே. தனி மனித வாழ்வில் மட்டுமன்று, சமுதாயத்தின் மிகப்பெரிய மறுமலர்ச்சி திட்டங்களுக்கு கூட அடித்தளமாய் விளங்குவது நம்பிக்கை கலந்த முயற்சிதான். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. முடியாது என்று நினைப்பவர்கள் தங்களுக்குள் பெருந்தடை சுவர்களை எழுப்பிக் கொள்கிறார்கள். என்னால் முடியாது என்று முடங்கிவிடாமல் நம்பிக்கை நட்சத்திரங்களாய் செயல்பட புனித பாதையில் இயேசுவிடம் பாடம் கற்போம். ஒரு மான் பிரசவ வலியில் துடித்தது. அது குட்டிகளை பிரசவிப்பதற்கு காலியாக இருந்த ஒரு குகைக்கு சென்றது. தனது குட்டிகளை நலமாக பிரசவித்தது. சிறிது காலம் அந்த மானும் தனது குட்டிகளுடன் அந்த குகையிலேயே வசித்து வந்தது. வெகு நாட்களாக வெளியே சென்றிருந்த சிங்கம் அந்த குகைக்கு திரும்பி வந்தது. குட்டிகளை அழைத்து கொண்டு ஓட முடியாது என்பதை உணர்ந்த மான் உடனே தனது குட்டிகளிடம் குகைக்கு அருகில் வந்ததும் எல்லோரும் சத்தமாக, எனக்கு சிங்கக்கறி வேண்டும் என்று கத்துங்கள் என்று சொன்னது. சிங்கம் குகை அருகில் வந்தவுடன் குட்டிகள் கத்தியதை குகையின் எதிரொலியால் பயங்கரமாக கேட்ட சிங்கம், நம்மை விட பலசாலியான மிருகங்கள் உள்ளே இருப்பதாக நினைத்து ஓட்டம் எடுத்தது. ஒரு நரி ஓடி வருகிற சிங்கத்தை பார்த்து, ஏன் ஓடுகிறீர்கள் சிங்கராஜாவே என்று கேட்டது. என்னுடைய குகையில் வேறு ஏதோ மிருகங்கள் குடியிருக்கின்றன, அவை என்னை கொல்வதற்கு காத்திருக்கின்றன என்று சிங்கம் சொன்னது. அதை கேட்ட நரி, வேறு மிருகங்கள் இல்லை, மானும் அதன் குட்டிகளும் தான் இருக்கின்றன. எனக்கு தெரியும், பாருங்கள், பெரிய மானை நீங்கள் சாப்பிடுங்கள், குட்டிகளை நான் சாப்பிடுகிறேன் என்றது. அதற்கு சிங்கம், அப்படியா, சரி வருகிறேன். ஆனால் நீ ஏற்கனவே என்னை ஏமாற்றியவன். அதனால் உன்னுடைய வாளையும் என்னுடைய வாளையும் முடிந்து கொண்டு செல்வோம் என்று சொல்லி அதன் வாளை தனது வாளுடன் பிணைத்து கொண்டது. சிங்கத்தை நரி அழைத்து வருவதை பார்த்த மான் அருகில் இரண்டும் வந்தவுடன் தனது குட்டிகளிடம் சத்தமாக, கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளே, இன்று நாம் எப்படியும் சிங்கக்கறி சாப்பிடுவோம். அதை எப்படியாவது அழைத்து வந்து விடுவேன் என்று நரியண்ணன் சொல்லிச் சென்றுள்ளது. நிச்சயம் நரியண்ணன் சிங்கத்துடன் வரும்
என்று சொன்னவுடன் இதை கேட்ட சிங்கம் தலைதெறிக்க ஓடியது. அதன் வாலோடு தனது வாலை பிணைத்திருந்த நரி அடிபட்டு இறந்து போனது. நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் விட்டுவிடக்கூடாது என்பதையே இந்த கதை நமக்கு நினைவுறுத்துகிறது. எனவே நாமும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் செயல்பட நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா? அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே. இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா? செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தியடிக்கின்றது. இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா? நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே
ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள்.
தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 90, இறை வார்த்தைகள் 3 முதல் 6, 12 முதல் 14 மற்றும் 17 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 12 முதல் 17 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரைக் கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேடமாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவரா
எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக நம்மையே இழக்கவும் ஆண்டவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 7 புனித ரெஜினா. பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த அரச குடும்பத்தில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் ரெஜினா.
பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்துவம் ஏற்றுக்கொள்ளப்படாத அக்காலத்தில் பிறந்த ரெஜினா ஆண்டவர் இயேசுவினை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த பக்தியோடு இருந்த ரெஜினா ஆண்டவரின் பாடுகளை தனிமையில் தியானித்து பிரான்ஸ் நாடு மனமாற்றம் பெற வேண்டுமென்று ஜெபித்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ரெஜினா கைது செய்யப்பட்டு அரசரின் முன் நிறுத்தப்பட ரெஜினாவின் அழகில் மயங்கிய அரசன் ரெஜினாவை மணமுடிக்க விருப்பம் தெரிவித்தார். அரசரின் விருப்பத்தினை கடுமையாக மறுத்த ரெஜினா தான் ஆண்டவர் இயேசுவினை மணவாளனாக ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்க அரசனால் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டார். பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ரெஜினா ஆண்டவர் இயேசுவிடம் துன்பங்களை தாங்குவதற்கு சக்தி அருளும்படி மன்றாட ஆண்டவர் தன்னோடு இருப்பதினை உணர்ந்து துணிவு பெற்றார். அரசரை மணமுடிக்க மறுத்ததால் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆட்பட்ட ரெஜினா அரசனால் தலை வெட்டப்பட்டு உயிர் துறந்தார். உலக நாட்டங்களை மறுதலித்து ஆண்டவரை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு உயிர் துறந்த ரெஜினாவை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ரெஜினாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை ஆண்டவரிடம் ஒப்படைத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலைத்து வாழ உறுதியேற்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்படும் கடமைகளை முணுமுணுப்பு இல்லாமல் செய்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் கொடுத்துள்ளும். பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய, அவர்களை மரியாதை செய்யக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை
கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவின் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.